ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதியோட கதைக்களம் வந்து எப்படியெல்லாம் இருக்குன்ட்டு பார்க்கலாமா. இங்கே விஜய் வந்து அப்படியே வாக்கிங் வந்து பண்ணின்னு இருக்கிற டைமில் கூட காவேரியும் வருதுங்க. காவேரி வந்து அப்படியே கடகடன்னு அவளுக்குன்னு இருக்கிற ஒரு ஆக்டிடியூடியோடு வந்து நடந்து நிற்கும்போது, ஹலோ மேடம், நீங்கள் ஒரு புள்ளத்தாச்சு மேடம், நீங்கள் எப்படி இவ்வளோ வேகமாலாம் நடக்கலான்னும் போது, ஐயோ இந்த புருஷனுங்களே இப்படி தான்பா ஓவர் கேர் எடுக்கிறது. அதுக்கப்புறம் குழந்தை வந்தோடனே நீ யாரோ நான் யாரோன்னு என்கிட்டலாம் சண்டை போடுறதுன்னும் போது, அதுக்கு விஜய் சொல்லுவார், எப்போவுமே மாமா வந்து ஒரே மாதிரி தான் இருப்பேன், ஓவராலாம் பண்ணாதடி பொண்டாட்டி என்னும்போது, பின்ன எப்போ பாரு குழந்தைய பற்றியே கேர் பண்ணுறது, என்னை பற்றி ஒன்றும் கூட கண்டுக்கிறது இல்லைன்னும் போது, இல்லடி நீ நல்லா இருக்கணும், குழந்த பிறந்தா கூட நீ அப்படியே இளமையாக இருக்கணும்னு தான் இந்த ஒர்க் அவுட் எல்லாம், அத்தை ஏன்டி புரிஞ்சுக்க மாட்டுற வாயாடி காவேரின்னும் போது, போதும் போதும் ஏதாவது உண்மையை கேட்டோடனே அப்படியே என்னை முழுக்கி நீ தாண்டி எனக்கு முக்கியம்ன்ட்டு அப்படியே சொல்லிடுவேன். இப்போ என்ன சொல்லுன்னும் போது, சரி கொஞ்சம் அப்படியே போய் 2 சுற்றி நடந்துட்டு வந்துடுறியா ஆன்ட்டு விஜய் சொல்லுவோம். காவேரி என் தலை எழுத்து இதெல்லாம்ன்ட்டு அப்படியே காவேரி நடக்கும் போது விஜய் பின்னாடியே போவார். என்ன பொண்டாட்டி ஏதோ திட்டினே போகிற பழகுதுன்னு போது, நான் ஒன்றும் திட்டலப்பா, உங்கள் குழந்தை கூட பேசின்னு போகிறேன், உங்கள் அப்பா வந்து ரொம்ப திறமைசாரி ரொம்ப அறிவாளின்ட்டெல்லாம் நான் குழந்தை கூட பேசின்னு போகிறேன். அப்படியா, தேங்க்யூம்மா குழந்தைகிட்ட நான்